உங்கள் பணியை பாருங்கள். இது லா 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 பாம்பாட்டினோ குரோகோடிலோ வாலரினா கப்ஷினோ. அது தெளிவாக இருக்கிறது. அப்படியானால் இதை பார்த்து நாம் என்ன செய்யலாம் என்று யோசிப்போம். ஆம், எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. இந்த வட்டமான ஸ்பாஞ்ச் கேக் எனக்கு சரியாக இருக்கும். இப்போது நடுவில் கவனமாக வெட்டுவோம். கிரீமால நிரப்ப தொடங்குவோம். பகுதியும் விட்டு சமமா பரப்புங்கர் வியோலா கப்பதற்கிசஸ் பந்து அலங்கரிப்போம். அழகான கண்கள், புருவங்கள், மூக்கு, வாய் ஒரு கைப்பிடி சேர்க்கவும். இப்போது இந்த அழகான கோப்பையை சால் நிரப்பப் போகிறோம். அவற்றை நேரடியாக கோப்பையில் ஊற்றுங்கள். கப்புசினோக்கு நுரை இல்லாமல் என்ன, சரிதானே? நாம் பால் மற்றும் மெலன் சாக்லேட்டை பயன்படுத்துவோம். அவற்றை ஒன்றன் பின் ஒன்றா ஊற்றுங்கள். அருமை. இப்போது ஒரு வடிவத்தை உருவாக்குங்கள். சிறப்பு. அதுதானா? சரி, அது நிறையவே இருக்கிறது. அதற்கு கொஞ்சம் வேலை தேவைப்படும். நீ என்ன செய்யற மைல்ஸ்? ஆமா, இது உங்களுக்கான பணி. பாட்டி. சாரி ஸ்ரேங்கன். செக் ஸ்பிரேன் ஸ்ட்ராங்கா வேணும். முதல்ல இந்த கேக்கை நசுக்கணும். Hamsaskin K-Sal, Proud Darn Sal, Pretty Chrome, the sitting Hana Idersi. Iparija Sinica Select Cream Tava. Well, the soft sorricade and Zafaris Utuam. And Salida, you pretty conjum Paul, me in a Masikavam. Alatina Terry Kalako. தேவையான வடிவு ஸ்லவ் மாற்றலாம். மாவை ஒரு பலகைக்கு மாற்றி பிளாஸ்டிக் ரேப்ல மடிக்கலாம். ஒரு உருளை கம்பியை பயன்படுத்தி அதை ஒற்றை அடுக்கு ஆக சுருட்டுங்கள். அருமை. இப்போது ஒரு மிருதுவான மற்றும் அழகான அடுக்கு உருவாக்க விளிம்புகளை வெட்ட வேண்டும். கிரீமை மேல் பரப்பத் தொடங்குங்கள். முடிந்தவுடன் அதை கவனமாக ஒரு உருளையாக சுருட்டுங்கள். அதை உடைக்கவோ அல்லது கைவிடவோ செய்யாமல் கவனமாக இருங்கள். இன்னும் கொஞ்சம் மீதம் இருக்கிறது. நாம் எங்கள் மாவுக்கு நாம் விரும்பும் வடிவத்தை கொடுக்கிறோம். இதோ ஒரு வால் மற்றும் ஒரு மிதவை. சரி, இப்போது அதற்கு நிறம் கொடுக்க வேண்டும். இதற்காக வெள்ளை சாக்லேட்டை பயன்படுத்துவோம். அதை மெதுவாகவும் சமமாகவும் மேலே ஊற்றுங்கள். இப்ப சில நீல நிறத்தை சேர்ப்போம். இது ஒரு சிறந்த சுறா ஆகும். இன்னும் என்ன மறந்துட்டோம் அப்படின்னு பாப்போம். காத்திருங்க. சரி, கண்கள். இங்கேயே டீச்சர்ஸ் பற்களை மறக்காதீர்கள். அருமை. இது நான் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக வந்தது. அது பிரச்சனை இல்லை. என் கேக் கொஞ்சம் கருகி இருக்கிறது. ஆனால் கவலைப்படாதீர்கள். என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். நாம் கருகிய தோலை மட்டும் நீக்கிவிடலாம். யாருக்கும் தெரியாது. ஏதோ ஒன்று சேர்ந்து வருவது போல தெரிகிறது. வாவ், அது ஒரு சரியான முதலை தலை. அது எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கிறது பாருங்கள். எனக்கு இதை தேவையில்லை. இப்போது நாங்கள் முதலைக்கு நிறம் கொடுக்க போகிறோம். எனக்கு இங்கே சில பச்சை சாக்லேட் உள்ளது. தலைக்கு மேலும் சாக்லேட் ஊற்றுங்கள். மேலும் சாக்லேட் தட்டில் வழிந்தோடும். அருமை. ஏதோ ஒண்ணு குறைவாக உள்ளது. என்னவென்னு எனக்கு தெரியும். இது என் முதலைக்கு சரியானது. ஒரு நிமிடம். நான் அதை கொண்டு வருகிறேன். வணக்கம். வாவ், அதை பாருங்கள். ஓப்ஸ், மன்னிக்கவும். நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று நினைக்கிறேன். அப்படியெனில் இதை இனி தேவையில்லை. இது சரியானது. முற்றிலும் அற்புதம். எவ்வளவு அழகாக இருக்கிறது. இத முயற்சி செய்வோம். ஓ வாவ், இது ருசியாக இருக்கிறது. அத பாருங்கள். ரொம்ப சுவையாகவும் நன்றாகவும் மணக்கிறது. எனக்கு இது பிடிக்கும். ஓ, அது ஒரு சுவாரஸ்யமான வடிவமைப்பு. இப்போது சுறாவ முயற்சி செய்வோம். சுவையா இருக்கு. அது என்ன? ஒரு முதலை. வாவ்,
நானும் அதை முயற்சி செய்கிறேன். ஓ, எவ்வளவு அருவருப்பான சுவை! அது என்ன? நான் அதை சாப்பிட முடியாது. சரி, வெற்றியாளர் காப்புச்சினோ பாலரினா. நிச்சயமாக அது நான் தான். வேற யார் இருக்க முடியும்? சிம்பான்சினி பனானினி பொனேகா அம்பலாபு. ஆபாய் சச்சாஷ்குரான் மைசல் ஆன்ற வெளிப்புற கோட்டை வாஜிய வேண்டும். அதை இருண்டதாக செய்வோம். இப்பொழுது நாங்கள் நிறமிடத் தொடங்குகிறோம். தேவையான அனைத்து நிறங்களையும் சேர்க்கிறோம். மீதிய பழுப்பு நிறத்துல நிரப்பவும். அதுவே இப்போ நாம் அதை திருப்பலாம். அத பாருங்க, நீங்க ஒரு படம் எடுக்கலாம். அது பிரான்ச்சா இருக்கு. அது உண்மையில் அருமையாக இருக்கிறது. உங்களுக்கு ஒரு சிறந்த படைப்பை உருவாக்குவது எப்படி என்பதை கற்பிக்கப் போகிறேன். முதலில் தலை வரைவதிலிருந்து தொடங்குவோம். இப்போது கைகளை உருவாக்குவோம். பின்னர் வாழைப்பழ தோலை உருவாக்குவோம். நம் சிறந்த படைப்பிற்கு நிறம் சேர்ப்பதை தொடங்குவோம். இளஞ்சிவப்பு மற்றும் மஞ்சள் சேர்த்தால் தவறில்லை. இப்போது பச்சை. நான் முடித்து விட்டேன். அதை திருப்பலாம். என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். வாவ், அட, இது நல்லா இருக்கு. நான் அதை செய்ய முடியாது. இதுவே மட்டும் மீதமா? நான் உங்களுக்கு ஷீட்ட போகிறேன். நான் இளமையில் கலைப்பள்ளிக்கு சென்றேன். எனவே சில விஷயங்களை நான் அறிவேன். சரி, இப்போது நிறமிடத் தொடங்குவோம். இந்த கரண்ட் செக்ஷன் மீடி புஸ்தகங்களை விட எல்சனிசன் தவளை கவர்ச்சிகரமாகவும் அழகாகவும் இருக்கா. That's bad. It's a couple like Sarbons. And it was there that earnings the sponge. அதுவே குழந்தைகளே, என்ன அழகு! அனைவரும் பணியை முடிச்சிட்டனர். என்ன வந்திருக்கிறது என்று பார்க்கலாம். மிகவும் நல்லது. மிகவும் சுவையாகவும் உண்மையானது போலவும் இருக்கிறது. இப்போ பாருங்க, எவ்வளவு அழகா, எவ்வளவு சுவையாக இருக்கு. ஓ, என்ன ஒரு நகைச்சுவையான சிறிய குழந்தை. இங்கே வா, நான் உன்னை சாப்பிடுவேன். ஆம், இது மிகவும் சுவையாகவும் இருக்கிறது. என்ன ஒரு கடினமான தேர்வு. ஆனால் இந்த முறை அனைவரும் வென்றனர். கூறேன் நண்பர்களே, நாங்கள் அனைவரும் மிகவும் நல்லவர்களாக இருக்கிறோம். இப்போது எனக்கு உண்மையான உணவு வேண்டும். எனக்கு முட்டை குழம்பு வேண்டும். நாம் அதை செய்வோம். இது எளிது. நான் தயாராக இருக்கிறேன். அட பாட்டி, எழுந்திரு. நீ எல்லாவற்றையும் தவறவிட போகிறாய். ஹலோ பாட்டி, என்னை கேட்கிறாயா? என்ன? ஓ, இங்கே பாருங்கள். ஓ, ஐட்டல். ஆவடுங்கள். எண்ணெயை பாத்திரத்தில் ஊற்றுங்கள். இதோ, இப்போது நீங்களே செய்யுங்கள். சரி, என்ன பிரச்சனை? அது ஊற்றவில்லை. வாங்க. ஏதோ தவறாகிவிட்டது. சரி, நீங்கள் கஞ்சி கெடுக்க முடியாது இல்லையா? அல்லது மக்கி முட்டையை வெண்ணெயுடன் கெடுக்க முடியாது என்பதே சொலவடை. சரி, நீ ஏழை. இப்போது முட்டைகளை இப்படி எடு. அவற்றை நேராக பாத்திரத்தில் உடை. அது மந்திரம். நான் முயற்சி செய்யலாம். அப்ப அது நன்றாக வேலை செய்கிறது. ஆனால் எனக்கு தேவையானது அல்ல. அது சரி, கவலைப்படாத செல்லம். சமையல்காரரின் மாஸ்டர் கிளாஸ் பாருங்கள். முட்டையை உடைத்து வெள்ளை மற்றும் மஞ்சளை பிரிக்கிறோம். ஓடு கொப்பையால் அது தேவையில்லை. இப்போது உங்கள் முட்டைகளை மிக்சரில் அடிக்கவும். முதலில் வெள்ளையை மான்சர் டிரைவ்ல கொள்ளுங்கள். மிக்சரை பாத்திரத்திலிருந்து வெளியே எடுக்காதீர்கள். இல்லையெனில் முட்டைகள் உங்கள் மேல் விழும். அதுவே முட்டை வெள்ளை தயாராகிவிட்டது. இப்போது அதே போல முட்டை மஞ்சளுடன் செய்யுங்கள். கவனமாக இருங்கள். சிறப்பானது. சிறப்பு. இது புரதத்தின் நேரம்.
அதை மேலே சேர்த்து ஒரு கரண்டியால் சமமாக பரப்புங்கள். ஓ, இது போல ஒன்றையும் நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள். ஓ, நீ ஒரு மாஸ்டர். நான் என் முட்டை குழம்பை இப்போது சுவைக்கிறேன். இது அருமையாக இருக்கிறது. கவனமாக இரு. ஓ ஆம், கவனமாக இருங்கள். சரி பாட்டி. ஓ நன்றி, அது சிக்கலானது. சரி, எனக்கு எல்லாம் தயார் என்று நினைக்கிறேன். அதை தட்டில் வைக்கிறேன். அது நல்லதாக தெரியவில்லை, ஆனால் அதை பற்றி ஏதாவது செய்ய முயற்சிப்போம். இங்கே கொஞ்சம் கிரீம் சேர்க்கிறேன். விப்பிங் கிரீம் எப்போதும் கேடு செய்யாது, இல்லையா? அது ஒரு பேரழிவு. செல்லம். சரி, சாப்பிடுங்கள். ஓ, எனக்கு மிகவும் பசிக்கிறது. இது சுவாரஸ்யமாக தெரிகிறது. இதை நான் முயற்சிக்கிறேன். ஓ கடவுளே, இது என்ன? இது அருவருப்பாக இருக்கிறது. இது முட்டை அல்ல, இது ஒரு குப்பை பை. நான் இதை சாப்பிட மாட்டேன். அது ஒரு ஐன்சியாக இருக்கு. தி பை போல தெரியுது மற்றும் நல்லா மணக்குது. நல்லா சுவைக்கல. 3வது முயற்சி வெற்றி பெறும் அப்படின்னு நம்புறேன். இறுதியாக நான் திருப்தி அடைந்தேன். மிகவும் சுவையான வறுத்த முட்டை. நாங்கள் வெற்றியாளரை பெற்றோம். பாட்டி, வாழ்த்துக்கள். நீங்கள் கைத்தட்ட வேண்டியதில்லை. நான் என் முதல் சவாலுக்கு முடிவுக்கு வந்துட்டேன். இது ரொம்ப சிறப்பாக இருக்கும். முடித்து விடுவேன். சிறந்த யோசனை. எளிதாக சாதியம். அப்போ தொடங்கலாம். நான் வண்ண ஈருள் முனைப்பில் வண்ண டொனட் செய்வேன். இது அற்புதமாக சுவையாக இருக்கும். வண்ண ஈருள் முனைகளை டொனட் டூல்களில் அழுத்தி நிரப்புகிறேன். அங்கே பிங்க், மஞ்சள், நீலம், பச்சை டொனட்கள் இருக்கும். இப்போது அது சமைக்க காத்திருக்க வேண்டும். நிச்சயமாக. ஆகவே அவை முடிந்து விட்டன. அவற்றை வெளியே எடுக்க நேரம் வந்துவிட்டது. எனக்கு சிறுதானியங்கள் தேவை. நண்பா, நான் இதை திறக்க முடியவில்லை. ஓ, வாங்கோ. உனக்கு என்ன ஆச்சு? அங்கே உடைய பாரு. உங்களுக்கு நம் மீது கொஞ்சம் விழுந்தது. என்னிடம் இனி பாசிப்பொடி இல்லை. இருந்தும் கொண்டிருங்கள். சில இருக்கின்றன. அருமை. வந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு இது வேண்டாம். என் டானட்டுகள் எப்படி இருக்கிறன என்பதை பார்க்கலாம். அவை ஏற்கனவே முடிந்து விட்டன. நாம் எல்லாவற்றையும் ஒரு தட்டில் வைத்தோம். மேலே சர்க்கரை பொடியாக தூவவும். இது டோனட்டுகளுக்கு சரியானது. என் தாய் எப்பொழுதும் என் குழந்தை பருவத்தில் இப்படி சமைக்கின்றார். இது சரியாக முடிந்தது. எங்களிடம் ரத்த டோனட்டுகள் உள்ளன. இல்லை, அவை எரியவில்லை. அது ஒரு டோனட். என்ன? டோனட்டுகளே மிகவும் சுவையானவை. அவற்றின் மேல் சிவப்பு ஐசிங் ஊற்றுகிறோம். இது நம்ப முடியாத வகையில் சுவையாக உள்ளது. ஆஹா, என் டோனட்ஸ் இப்போது இன்னும் அழகாக இருக்கின்றன. சில விவரங்களை சேர்ப்போம். பார்த்தது அறிமுகமாயிருக்கிறதா? என் சிறிய வீரர்களை நன்றி. திங், எனக்கு ஒரு கிண்ணம் மற்றும் ஸ்ட்ராபெரி சிரப் தேவை. ஆம், அதுதான். நீங்கள் தயார்தானே? இப்போது ஒரு கிண்டல் யோசனை. ஏன் அந்த முதிய பெண்மணியை அப்படி பயமுறுத்துகிறாய்? அருமை, அற்புதம். இது வெறும் ஸ்ட்ராபெரி சிரப். டோனட்ஸில் அதை ஊற்றி மேலும் சுவையாக்குவேன். அங்கே சில ஊசியைகள் வச்சிட்டு. பேபி கேட் எனக்கு பிடிக்கும். எவ்வளவு ருசியானவை எல்லாம். ஓ, இரத்தத்தில் மூளை. எவ்வளவு பயங்கரம். ஒன்றை முயற்சிக்க வேண்டியிருக்கும். போகலாம். ஓ, இருங்கள். இது டோன்ட் மற்றும் ஸ்ட்ராபெரி சர்வு. வாங்க. மிகவும் சுவையாக இருக்கிறது. சுரிஞ்சில் உள்ளது என்ன? நான் அதை சுவைக்க வேண்டும். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஹாரிஸிடம் சொல்லுங்கள். யார் இதை செய்கிறார்? இப்போது அதை இந்த விரும்புகிறேன். டோனட்டுகளை திருப்புவோம். அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. ஓ, ஓப்பா, பாட்டி, நான் முன்பே ரெயின்போ டோனட்டுகளை பார்த்ததில்லை. இருக்கிறது.
அது அழகாகவும் அற்புதமாகவும் சுவைகிறது. வரவேற்குங்கள். அன்புடன் மகிழ்ச்சி அடைகிறாள் நான் நினைக்கிறேன். வெற்றியாளர் பிளிசி. உண்மையா? ஆம், பொறாமை. என் நகைச்சுவையான கண்ணாடிகளை பாருங்க. நான் அதை திருப்பி தருவேன். எனக்கு ஒரு காக்டெயில் வேண்டும். மிகவும் சுவையாக செய்யுங்க. அதை செய்வோம். சூப்பர் அக்கா. நான் எல்லாவற்றையும் சமைப்பேன். எங்கு தொடங்குவது? கண்ணாடிக்கு எனக்கு ஒரு குளிர்ச்சியான அமைப்பு உள்ளது. அதில் 2 ஆபத்தான கழிவுகள் போன்றிருக்கும் பண்டங்களை இட்டு விடுவேன். பற்றி என்ன நினைக்கிறாய்? மிகவும் புளிப்பு. இப்போது நமது துடுப்பை அடுப்பில் வைக்கும். அதன் மூலம் மிட்டாய் உருகும். பின்னர் அது கடினமாவதாகி நான் கரமேல் கண்ணாடிகளை உருவாக்குவேன். இது அதிகரிக்க போகிறதா? அதெல்லாம் பச்சையாக இருக்கிறது. இப்போது அதை இழுத்து எடுக்க வேண்டிய நேரம். ஆஹா, என்ன செய்வது இதற்கு? உங்களுக்கு உதவுமா? ஏடாள். நிறுத்துங்கள். எனக்கு தெரிகிறது. இதை பாருங்கள். அடுத்து எனக்கு ஸ்கிடில்ஸ் தேவை. அதை நிறப்படி வகைப்படுத்துவோம். நான் ஒவ்வொரு கண்ணாடியிலும் ஸ்கிடில்ஸ் வைக்கிறேன். இந்த புதங்கிழிகள் இனிக்கும் மற்றும் சுவையானவை. இப்போ நாம இதுல ஸ்ப்ரைட் ஊற்றணும். ஓ, ரெடி. திறந்து விடு. நிச்சயமாக நான் வெற்றி பெறுவேன். கிட்டத்தட்ட இல்லாம். ஓ, ஒரு யோசனை. என்னோட முடிவினா பயன்படுத்தலாம். நான் இதனை இவ்வளவு குலுக்க கூடாது. ஆமாம், நான் இதிலேயே விட்டேன். தலை முதல் பாதம் வரை. பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் சோடா இருக்கு. இப்போ அலங்காரத்துக்கு நனைந்த கிரீம் சிலவற்றை பயன்படுத்துகிறேன். மற்றும் சில நட்ஸ் மெழுகு கரிசகம் மேல் தூவிக்கொள்ள. எவ்வளவு அழகாகவும் முழு நிறமாகவும் இருக்கு. நிறங்களால் அனைத்தையும் அலங்கரிக்க. என்னை போல் இருக்கிறாய், எனக்கு பெருமை. எனிட், இப்போது அது என் டர்னோ ஆகிறது. கேட்காக ஒரு காய்கறி காக்டெயில் செய்ய வரை தக்காளி, புது வெள்ளரிக்காய், சில கேரட் வாசனை, என் ரகசிய கூறு எலுமிச்சை சாதகம், இதையெல்லாம் கலந்து என்ன அற்புதமான பச்சை நிறம். முக்கியமாக எல்லாம் இயல்பாகவே. இத பாருங்கள். அந்த நாற்றம் அருமை. என்னுடைய காக்டெயிலுக்காக ஏற்கனவே ஒரு கண்ணாடியை தயாரித்து விட்டேன். நாம் அதை வேக வைத்தால் போதும். நான் ஸ்ப்ரைட்டை பயன்படுத்த மாட்டேன். எனக்கு என்னுடையதாயே வித்தியாசமான பானம். அதை நான் செவனேன். விஷயம் எனக்கு உன் உதவி தேவை. நீங்க பண்ணாட்ட உங்களுக்கு கவனிச்சதில் ஏற்படுத்திட்டீங்களா? சரி, பாருங்க. ஓ, கிளம்புறேன். சுவையான கிரீம். என்னை யார் கசக்குகிறார்கள்? நிறுத்த. எனக்கு எளிமையாக விப்ட் கிரீம் மட்டும் வேண்டும். இதை எடுத்துக்கொள்கிறேன். என் காக்டெயிலை இதனால் அலங்கரிக்கப் போகிறேன். ஒரு வௌவால், நீ எங்கு வந்தாய்? வெளியே போ. என்ன, நீ சிக்கினாய்? நீ சாப்பிடும் காக்டெயிலில் இருக்கிறாய். அவன் தனது சாக்லினை உள்ளீடு பண்றான். நீயும் அதை முயற்சி பண்ணலாம். நண்பர்களே, விழுங்க. வாவ், எல்லாம் ரொம்ப சுவையா நடக்குது. இத பாத்துறாதே. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. சில விந்தையான உணர்வுகள். இதே பற்றி நான் குடிக்க விரும்பல. இங்கே என்ன இருக்கிறது? இது விசித்திரமாக தெரிகிறது. ஏதோ ஒரு வகை பசுமை. எனக்கு அது பிடிக்கவில்லை. இஷ். வாவ், இது மிகவும் குளிர்ச்சியானது. ஒரு இனிப்பு வண்ணக்கோடு மற்றும் அந்த காக்டெயில் அபாரமாக உள்ளது. இது ஒரு அழகான நீல மேலடுக்கு. இது வித்தியாசமாக வெற்றி பெறுவது போல இருக்கிறது. உண்மையா? ஓ, நீங்கள் அறிவீர்கள். நன்றி. நண்பா, கேட் உடனே முடித்து விடுவாள். எனக்கு பாஸ்தா வேண்டும். கண்டிப்பாக. ஓ, இறங்கி சரி, கொள்ளுங்கள். அதை சமைத்து விடு. முயல வேண்டும். என்ன உணவு செய்வது என்று எனக்கு ஐயமே தெரியும். யூரினின் புத்திகள் ஒரு தட்டில் வைக்கிறோம். நீங்கள் என் உணவை கெடுத்து விட்டீர்கள். புதன்கிழமை நீங்கள் உங்கள் சகோதரிக்கு புழுக்கள் வழங்கலாம். நான் உங்களுக்கு சமையல் கற்றுத் தருகிறேன். சோத்தை திறக்க வேண்டும். அதில் தண்ணீர் இருக்கிறது. அங்கே நமது பாஸ்தா கொதிக்கும். சரி, தொடங்குவோம். ஸ்பெகட்டி சலிப்பு. அதை சமைக்க நான் விரும்பவில்லை. நான் நிறமுள்ளதாக மாவை தயாரிக்கிறேன். மன்னிக்கவும் நண்பர்களே, நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மன்னிக்கவும், மன்னிக்கவும். வென்ஸ்டே
நான் அதை கூட்டு செய்யவில்லை. சரி தோமா, நடுவிலே முட்டையை உடைக்கிறேன். இப்போது நாம் எல்லாவற்றையும் கலப்போம். மா தயாராகும். சிறு துண்டுகளை எடுத்து மா மொத்தங்களை ஊற்றுகிறோம். மிக சுவாரஸ்யமான விஷயம், வெவ்வேறு நிறங்களில் நிறப்பூச்சிகளை எடுத்து ஒவ்வொன்றிலும் சேர்ப்பது. அந்த நிறங்களை கவனிக்கவும். ஒரு சிறப்பு இயந்திரத்தை பயன்படுத்தி அதை வெவ்வேறு பாஸ்தா துண்டுகளாக வெட்டினேன். அருமை! எனது பாஸ்தாவை சமைக்க மட்டுமே உள்ளது. அதை கொதிகளித்த நீரில் விடுவோம். என் ஸ்பாகெட்டி ரெடி ஆகிவிட்டது. ஓ, எனக்கு எதுவும் தெரியவில்லை. வா, இவ்வளவு பணிகள் இருக்கிறதே. ஓ, கெட்சப் எங்கே? ஆம், இவற்றை பாருங்கள். பாட்டி, நான் உங்களை உதவுகிறேன். நன்றி குட்டி. என் முகம் இல்லை. பாட்டி, இதோ தரைப்பு உரிணி. சரி, நன்றி. இப்போது ஸ்பாகெட்டிக்கு கெட்சப்பை பிழிந்து விடுகிறோம். நீங்களும் முயற்சி செய்யலாம். போய்விடு. கூல் என்னை கவரவில்லை. அதில் என்ன கூலா இருக்கிறது? எனக்கு ஒரு கூலான உணவு உள்ளது. பிளேட்டில் ஸ்பெகெட்டி வைத்து இப்போது கொஞ்சம் மை தேவை. ஸ்பெகெட்டியில் மையை பிழிந்து போடுவது. ஓ ஆமாம், அது கருப்பாக மாறியது. மேலிருந்து கெட்சப்பை பிழிந்து அனைத்தையும் ஜெல்லி ஐஸுடன் அலங்கரித்து அது உண்மையானதாயிருந்தால் என்னை கவர்ந்திருக்கும். ஆனால் இங்கே கமிஸ் அவற்றில் சிலவற்றை மேல் வைத்து அப்புறம் என்ன? அப்படியா? நானும் முழுவதுமாக தயாராக இருக்கின்றேன். சுவையாக இருக்கிறது. என்ன ஏற்பட்டது? பனி. அது பயங்கரமாக இருக்கிறது. மேலும் இந்த பாஸ்தா கருப்பாக உள்ளது. அது எரிந்து விட்டதா? பரவாயில்ல, மன்னிக்கவும் வென்ஸ்டே. இப்ப இந்த பாஸ்தாவை பார்க்கலாம். இது ரொம்ப பழக்கமானது போல தெரியுது. பாட்டி எனக்காக அப்படித்தான் சமைக்கின்றார். ஆஹா, உண்மையில அருமை. ஓ, வண்ணத்து பூச்சி நூடுல்ஸ். இத முயற்சிக்க நேரமா? நான் இது முந்தையதா பார்த்ததே இல்ல. சுவையா இருக்கு. நன்றி. வாங்க போ. அப்படி ஏன் என் நண்பர்கள் என்னிடம் இல்லை? எனக்கு ஒரு சலாட் வேணும். நீ தயாரா? என்ன? ஓ, ஆஹா, இது மிக எளிதானது. பாட்டி சரியாக சொல்கிறார்கள். எளிது. நான் தொடங்க கைகளை சுளுக்குகிறேன். ஸ்டார்டு, எனக்கு சலாட் வேண்டும். ஆஹா, சரியாக இருக்கிறது. இப்போது சில கோழி வெண்ணிற கறி. அதை நான் கொதிக்க வைத்து சிறிய துண்டுகளாக வெட்டி உள்ளேன். சாலட் மீது ஊற்றி மற்றும் கொஞ்சம் ரொட்டி துணுக்குகளை சேர்க்க வேண்டும். நான் செஞ்சது அவை மிகவும் ருசியானவை. அதை சாலட் மீது வைக்கிறேன். ஓ, நான் சீஸை மறந்தே விட்டேன். இன்னும் கொஞ்சம் சிறப்பாக மதிப்பீடு செய்கிறேன். பாருங்கள், சாலட் தயார். ஓ, இது எனது திறமை. நான் ஒரு அற்புதமான ஸ்லட்ச் செய்ய போகிறேன். எனக்கு நிறைய காய்கறிகள் உள்ளன, ஆனால் அதற்கு மிகவும் சுவாரஸ்யமாக ஏதோ ஒன்று செய்ய வேண்டும். முதலில் எல்லா காய்கறிகளையும் சிறிய துண்டுகளாக நறுக்குவேன். இப்போது சீஸை கத்தியால் வெட்டுகிறேன். எனது சலட்சி மிகவும் சிறப்பாக இருப்பதற்காக நான் சுவாரஸ்யமான ஏதாவது செய்வேன். எல்லா காய்கறிகளும் மலர்களின் வடிவத்தில் இருக்கும். சீஸ் கூட. அதை பாருங்கள், அருமையாக இருக்கிறது. அதை சுட்டிகளிலும் வாசத்தில் வைப்பது. உங்களுக்கு இது எப்படி இருக்கிறது? அது அழகாக இருக்கிறது. உண்மையாக உங்களுக்கே தான் மோசமானதா? நான் உங்களுக்கு காட்டுகிறேன். மிக அழகாகவும் ஆர்வமூட்டுதலாகவும் உள்ளது. அப்பா, அப்படியா? அனைத்து பொருட்களையும் நறுக்கி கொண்டிருக்கும். எல்லாவற்றையும் காகிதத்திற்கு உள்ளே வைப்பது. ஒரு வெள்ளரிக்காய் எடுத்து காய்கறி தோல் சீவியின் உதவியால் அதை மெல்லிய துண்டுகளாக நறுக்குவது. அது வயிற்று போன்றிருக்கும். அத கொஞ்சம் பாரு. என்னோட ஒலிவ் சேர்த்தேன். நம்ம கிட்ட ஒரு கண்ணாடி குட்டி மிருகம் இருக்கு. கேட், வாங்க. இப்போது இதை பார்ப்போம். ஒரு பற்கள் தானா? அறையுங்கள். எனக்கு காய்கறிகள் பிடிக்காது. மேலும் எனக்கு இது பிடிக்கவில்லை. நான் என்று இங்கு உள்ளது. அவன்
கோழி சேர்த்து சாலட் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் மற்றும் மிகவும் விரும்பினேன். சரி, இதை பிடிக்க வேண்டும். என்ன இருக்கிறது இங்கே? காய்கறி மான்ஸ்டரா? அந்த கண்கள் எவற்றால் செய்யப்பட்டுள்ளது என்பதை நான் ஆச்சரியமாக கேட்கிறேன். ஓ, எனக்கு ஒலிவ்ஸ் பிடிக்காது. புதன்கிழமை என்னை நச்சரிக்க விரும்புகிறாயா? பிரெடிகு வெற்றி. ஆதியா, எல்லோருமே இங்கே இருக்கிறார்கள். எனக்கு சுவையான சாக்லேட் வேணும். அதை எனக்காக தயார் செய்யவும். அம்மா, சரி, நல்லா ஆரம்பிப்போம். நான் ஒரு கூக்கி எடுத்துக்கொள்கிறேன். நன்றி பாட்டி. இது உண்மையிலேயே ருசிக்கிறதே. சரி, நான் தொடங்க தயாராக இருக்கிறேன். எனக்கு சாக்லேட்டை உருக்க பேனா வேண்டும். ஆஹா, அது அழகாக இருக்கிறது. ஆமாம், அட, இது அளவாக சரி என்று வேண்டியதை பெற்றேன். இல்லை, இந்த இடத்திலிருந்து வெளியேறு. எனது சாக்லேட்டை திருட முடியாது. நிறுத்து, டைலர். சரி, ஆனால் எனக்கு சில சாக்லேட் வேண்டும். ஓ, கவலைப்படாதீர்கள், இதோ உங்களுக்காக. நன்றி பாட்டி. இது உண்மையில் சற்றே நன்றாக இருக்கிறது. மற்றும் எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. 2 சாக்லேட் துண்டுகளை எடுத்துக்கொண்டு ஸ்ட்ராபெரியை உள்ளே வைக்கலாம். அழகாக இருப்பதாக தெரியவில்லை, ஆனால் எதுவும் இல்லாததை விட இது சிறந்தது. டைலர், நீதான் அதை மைக்ரோவேவ் ஓவனில் வைக்கலாமே. ஓ ஆமாம், சரி, முயற்சி செய்யலாம். இதனால் என்ன கிடைக்கின்றது என்று பார்க்கலாம். சாக்லேட் கேண்டு கரைந்து விட்டது. இப்போது எனக்கு ஸ்ட்ராபெரி மற்றும் சாக்லேட் இருக்கின்றன. இதை பாண்டாக்களாக அலங்கரிக்கிறேன். அதை பாருங்கள், அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. உங்களுக்கு பிடிச்சிருச்சா பாட்டி? Oh, you stop that show, what? Belair, Tyler, பாருங்க, ஒன்றில் இன்னும் சில சாக்லேட் மிச்சமுள்ள. நான் சாக்லேட் ஸ்நாக் ஒன்றை தயாரிச்சு இதை வெள்ளை சாக்லேட்டோட அலங்கரிக்க போறேன். இது யாழ் சாக்லேட்டுடன் சேர்க்கவும். மற்றொன்றை மிகவும் தோன்றும் நீல சாக்லேட்டுடன் சேர்க்கவும். ஓ, இது மிகவும் அழகாக அமைந்து விட்டது. அவற்றை குரங்குகள் போல அலங்கரிக்க எழுதுறேன். அவவும் அழகா இருக்கி. அதை பார்த்து பாரா டைலர். ஓ, அவன் எங்கே? சரி, எனக்கு சாண்ட்ரஸ், நீ சீரியஸா இருக்கிறியா? அத பெருமையா இருக்கு. சரி, நீ இங்க இருக்கலாம், ஆனா எனது சாக்லேட்டை தொடாத. நான் இந்த துண்டை தேவைப்படும். நீ அதை எடுத்துக்கொள்ளலாம். பாரு, உன் அதிர்ஷ்ட சிரிச்சிச்சு. ஏற்கனவே எடுத்தாயா? நான் ஃப்ளமிங்கோ செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் விவரங்கள் சேர்த்து இப்போது நான் வண்ணம் வைக்க முடியும். ஓ ஆம், அழகான பிங்க் நிறம் சரியான பிங்க் ஃப்ளமிங்கோக்காக. அருமையாக இருக்கிறது. நன்றி, எனக்கும் அதே பிடிக்கும். சாப்பிடக்கூடாது. நாம் தயார். ஆஹா, இது அழகாக இருக்கிறது. தொடங்கலாம். நான் இந்த சிறிய அழகு பாண்டாக்களை கொண்டிருக்கிறேன். ஆஹா, சுவையாக இருக்கிறது. இந்த ஃப்ளமிங்கோவுக்கு என்ன? அட, நான் இசை ட்ரை பண்ணலாமா? ரொம்ப நல்லா இருக்கு. அற்புதம். நான் நிறுத்த முடியல. சரி, கடைசி பகுதி. இந்த குட்டி விலங்குகள். உங்களை நான் கூட சாப்பிட போறேன். ஆமாம், இது மிகவும் சுவையான உணவு. நீண்ட காலம் பாட்டி, நீங்க தான் வெற்றி பெற்றீர்கள். அடஜண்டமா, மிகவும் நன்றி. நான் வென்றது. ஏன் நீஹா? இந்த முறை எனக்கு செவ்வக வடிவில் சாக்லேட்டாக சுவையாக ஏதாவது வேண்டும். ஓ, பாஸ்ட்ராலர் இந்த பாறை எடுத்துக்கொள்கிறேன். எல்லாம் ட்ரைங்கேட் ட்ரெயின்ஸ் எடுத்துக்கோங்க. சரி, அந்த லஸ்தனியர் பால்ட்ரை சாக்லேட் பல்ஸ் உருக்க போகின்றேன். ஆமாம், ஒரு பாய்ஸ்புர சமையற்காரராக திஷ்டிருத்து பேட் இருக்க முடியும். இப்போது எனக்கு சில பைகள் தேவை மற்றும் சர்க்கரையை நேரடியாக அவற்றில் வைக்க வேண்டும். மற்றும் ஒவ்வொரு நிறத்தையும் தனித்த சிறப்பு சிலிகான் வடிவில் பிழிய வேண்டும். இது என்ன நடக்கிறது? ஓ, வாங்க, அமைதியாயிருங்கள், அமைதியாயிருங்கள். எல்லாவற்றும் சரியாக இருக்கும். அது உருகவில்லை பாட்டி.
சரி கண்ணே, உனக்காக ஏதோ ஒண்ணு இருக்குது. இதோ, இதுவும் ஒரு சமையல் புத்தகம். அந்தா, நன்றி பாட்டி. இது எனக்கானதா? ஆஹா, நான் தான் அடைத்து வைக்க வேண்டும். சரியான முறையில் சாக்லேட்டை உருக்கி. நான் எல்லாம் தவறாக செய்தேன். சரி, இந்த மூலத்தை நேராக இந்த பாத்திரத்தின் மேல் வைக்க வேண்டும் தான், மற்றும் சாக்லேட்டை உள்ளே வைக்க வேண்டும். நான் போகிறேன். ஓ இல்ல, இது சமையல் புத்தகம். எப்படி நான் கவனச்சிதறினேன் என்று நினைக்கிறீர்கள்? அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹா ஹா, இது சாக்லேட்டால் மூடப்பட்டிருக்கிறது. அது சமையல் புத்தகத்தின் வடிவமா? அதிசயமாக இருக்கிறது. ரொம்ப ருசியாக இருக்கிறது. சரி, இப்போது நான் மற்றொன்றை செய்ய போகிறேன். பாருங்கள், சில நேரங்களில் விபத்துகள் உதவியாக இருக்கலாம். இந்த சாக்லேட் கொண்டு ஒரு கியூபை உருவாக்குகிறேன். பாட்டி, பாருங்கள். ஆஹா, மிகவும் அழகாக இருக்கிறது. எனது சமையல் புத்தகத்தில் என்ன தவறு இருக்கிறது? ஆஹா, எனக்கு உடம்பு சரியில்லை. ஓ இல்லை பாட்டி, அவள் மயங்கி விழுந்து விட்டாள். ஓ, என்ன செய்யலாம் என நான் அறியவில்லை. ஓ, ஒருவேளை போய்விடு. வாங்க, உனது உணர்வுகளை திரும்ப பெறுங்கள் பாட்டி. வணக்கம். என்ன எனக்கு எடுத்து என்ன ஆனது? அப்படியா? இது தொடங்க தேவை. சரி, எனக்கு ஒரு அச்சு தேவை. ஓ, அது சரி. இங்கே எனது பரிபூரணமான பெட்டி உள்ளது. எல்லாவற்றையும் அதிலிருந்து எடுத்து இந்த பிரகாசமான சாக்லேட்டை உள்ளே ஊற்றுவேன். அது அசைவின்றி இருக்கும்போது நான் அதை வெட்ட முடியும். வாருங்க, வெளியே வாங்குங்க. நான் சொன்னேன், அரிச்சல் சட்டி உபயோகித்தால் உதவ வாய்ப்பு இருக்கலாம். அது நல்லா இருந்தது. அற்புதம். இப்பொழுது எனக்கு மற்றொன்று தேவை. ஓ, இது ஒற்றவில்லை. ஓ, அப்படியே இருக்குமா? சரி, மேலே. ஓ, அது எளிதாக இல்லை. சரி, என் முக்காடு எடுத்துக்கொள்கிறேன். ஓ ஐயோ, இது சாக்லேட்டா? அப்பா மன்னிக்கவும் செப்பியுவே. இந்த சாக்லேட்டை அப்படியே அழுத்தி சரி செய்யலாமா? அப்படியே பாருங்கள், நான் எல்லாவற்றையும் கெடுக்கவில்லை. நீ செய்தாய். இப்போது என்ன செய்ய வேண்டும்? இதை somehow சரி செய்ய வேண்டும். ஓ, எத்தனை நூல்கள். நல்லது, அவற்றை எல்லாவற்றையும் எடுத்தெடுத்தேன் என நம்புகிறேன். எனது கியூபை கூட்டும் நேரம். பிரசன்ட் கேக்குகளை எடுத்து எனது கனஸ் தோரத்தன் உள்ள ஒரு கேக் சேர்க்க போகிறேன். குளிர் ஜெல்லி நிரப்புதலை மறக்காதீர்கள். பாட்டி, உங்கள் கைவினை தலைக்கவசத்தை நிறுத்துங்கள். ஓ, மன்னிக்கவும், நான் அவ்வாறு செய்ய நினைக்கவில்லை. இதோ உங்கள் பொது. அது என்ன? ஓ, வாழைப்பழம் எனக்கு விருப்பம். ஆனால் நான் உன்னை கவனிக்கிறேன். சரி, உங்களுக்காக இப்போது நான் இந்த வாழைப்பழத்தை இந்த திரவ சாக்லேட்டில் வைத்து இந்த சிறியவற்றை என் சாக்லேட் கியூப்ல வைக்க வேண்டும். இதை நான் சில முறை செய்கிறேன். ஓ, யாழ்மன அழகாக உள்ளது. டைலர், உனக்கு சாக்லேட் சேர்த்த வாழைப்பழம் வேண்டுமா? நன்றி, இது ருசிகரமாக உள்ளது. டைலர், நான் உங்களை கவனச்சிதற செய்ய விரும்பவில்லை, ஆனால் உங்கள் கியூப் முடிக்கப்படவில்லை என்று நினைக்கிறேன். ஓ சரி, இப்போது இந்த கனசதுக்குள் கேக் வைக்க வேண்டும். ஒரு ஸ்ட்ரேட், மற்றொன்று. எதை சேர்ப்பது? எனக்கு ஒரு யோசனை கிடைத்துள்ளது. சில ஸ்கிட்டில்ஸ் சேர்க்க போகிறேன். ஐயங்க சகோதரி அவற்றின் அதுக்கு என்ன ஒரு எல்லை கிடையாது. இப்படா இதை மேல் வச்சு நான் தயார். மிகச்சிறந்த வேலை டெய்லர், சாப்பிட தொடங்கு. Аре, Инна столько сладостей и такие красивые кубики шоколада. சரி, இதோ உன்னோடு ஒரு சுவையோடு தொடங்குகிறேன். வாவ், எங்கள் இது மிகவும் ருசியானது. எம்ஆர் அண்ட் நெல்பா டோபோலிஸ் ஸ்கிட்டல்ஸ் உள்ளன. அரே, நான் அவைகள். நான் எவ்வளவு சிகிச்சை அடைகிறேன். அடுத்தது நான் இந்த இளஞ்சிவப்பு கணத்தை முயற்சிக்கிறேன். இதை திறக்கட்டும். ஆஹா, அழகா. அது என்ன? ஆம், ருசியா இருக்குது. வாழை மற்றும் சாக்லேட் ருசி மிகுந்தது. எனக்கு இது ரொம்ப பிடித்துள்ளது. சூப்பர் கூலு. ஆனால் இந்த வண்ணத்துவான் கியூப் பாருங்கள். வாவ், பல ஸ்ட்ராபெரிகள்.
எனக்கு ஸ்ட்ராபெரிகளை கெக்களவாய் பிடிக்கும். அதுக்குள்ள ஜெல்லி கூட இருக்கு. ஆஹா, வாசனை அருமையாக இருக்கு. பார்த்தா அந்த ஜெல்லி ரொம்ப பழத்தின் நறுமணம், சுவை, அருமை ரொம்ப நல்லது. நீ செஃப் காலாம் அதை வெண்டுச்சு. ஆமாம், சி என்று நான் சொன்னேன் இல்லை. சரி, கவனம் கொடு. இந்த முறை எனக்கு சாக்லேட் சுவையோட ஒரு முட்டை வடிவத்தை வேண்டுகிறேன். ஒரு முட்டை உண்மையிலேயே பயண சனி மாறங்கி வீசினாw இந்த 2 சாக்லேட் முட்டை அச்சுகர் பஸ்ரலேன் நியூட்ரலா ஐ உள்ள ஊற்றுவேன். சிதாம்பினா ராய் now இந்த 2 சாக்லேட் முட்டைகள் கூறாவை சாப்பிட்றக்கி. அம்மம்மா, ஐயோ மன்னிக்கவும். அதை பிடிக்கிறேன். ஓ ஓ ஆமா, அச்சோ மன்னிக்கவும், நான் அப்படி யோசிக்கவில்லை. ஏய் டைலர், நீ உதவ முடியுமா? நிச்சயமாக, இது ஒரு பிரச்சனை இல்ல. அடடே, மிகவும் குலுங்குகிறது. தயார். இப்போது அதை ஊற்றி ஒரு முட்டையின் வடிவம் உருவாக்குவோம். அப்படிதான் உடல் தயாராகிறது. இப்போது ஒரு மூக்கு உருவாக்குவேன். கீ ரெடி. டைலர் டைலர், நீ என்ன செய்கிறாய்? வாங்க, நீ வேலை செய்ய வேண்டும். அடிப்பாவி, என்ன சொல்ல வார்த்தையே இல்ல. மீண்டும் மன்னிக்கவும். நீங்கள் ஷெஃப் ஐ மயக்குகிறீர்களா பாட்டி? ஓ இல்லை, நான் என்ன செய்ய வேண்டும்? என்னிடம் ஒண்ணுமில்லை. காத்திருங்கள், என்னிடம் ஒரு போன் உள்ளது. மேலும் என்னிடம் ஒரு அருமையான செயலி உள்ளது. நான் சில சாக்லேட் முட்டைகள் ஆர்டர் செய்ய போகிறேன். வொலா, இங்கே அவைகள். இது மிகவும் சுவையாக உள்ளது. நான் தயாராக உள்ளேன். பான் ஆப்படைட். வாவ், இது எத்தனை சுவையான விஷயங்கள். இந்த பெரிய முட்டை, மேலும் சில மில்கா முட்டைகள் பார்த்து பாருங்கள். அதிலிருந்து தொடங்கி விடுகிறேன். வாவ், இதன் உள்ளே ஓரியோவோட இருக்கிறது. ரொம்ப சுவையாகவும் கிரீமியாகவும் இருக்கிறது. எனக்கு இது மோம் பிடிக்கும். அற்புதம். சுவை நன்றாக இந்த பாகம் முடித்து விட்டது. இப்போது நான் இந்த பெங்குவினை சுவைக்க வேண்டியது. ருசியானது. இது ஒரு நல்ல கேக் மற்றும் மிகவும் சாக்லேட்டாக உள்ளது. முடிவில், ஆனால் முக்கியமானதாக, இந்த அழகான பெரிய முட்டை. அதை பிளந்துருவேன். சரி, அதை பிளந்துருவேன். ஓ, அது வெற்றி. ஓ ஆம், இது மிக குளிர்பமானதாக இருக்கிறது. அற்புதம். மிகவும் சுவையாக உள்ளது. எனக்கு இது மிகவும் பிடித்திருக்கிறது. மேலும் உள்ளே இன்னும் 2 முட்டைகள் உள்ளன. வா, நோட்டெல்லாவுடன். சரி, நான் முடிவு செய்து விட்டேன். சமையல்காரர் மீண்டும் வெற்றி பெற்றார். ஓ நன்றி, நான் நன்றாக செய்தேன். மனசாட்சி இல்லாம இரு. இந்த முறை எனக்கு சாக்லேட் ஏதாவது வேண்டும்னு. இன்னும் தூரமா இருக வேண்டிய சாக்லேட் உங்க. என்ன இதுதானா? ஓ, ஆம், அசைக்கல் நாயகம். இப்போவே நம்ம இங்க போயிடுவோம். நம்ம முடிஞ்சது. அது நிறுத்தி விடுகிறது. பிரிட்னி என்ன விரும்புகிறாள் என கண்டுபிடிப்போம். நான் முடிச்சிட்டேன். எனக்கு ஒரு காக்டெயில் வேண்டும். ஒரு அழகான சுவையான காக்டெயில் வேண்டும். பாட்டி, நான் இங்கே இருக்கிறேன். நான் இறுதியாக ஒரு பரங்கிக்காய் எடுக்க போகிறேன். எனக்கு ஏன் எதை செய்வது என்பதற்கான ஐடியா வருகிறது. என் பேரனுக்கான மிக ஆரோக்கியமான காக்டெயிலாக இருக்கும். அவள் அவசியம் வைட்டமின் விரும்புவாள். ஆகையால் நான் ஒரு காய்கறி காக்டெயிலும் பரங்கிக்காயும் செய்யவிருக்கிறேன். மிக்சர் எடுக்கும் நேரம். நானது அதனை கலந்து வருகிறேன். ஓ, இது வேலை செய்தது. ஆனால் கொஞ்சம் விசித்திரமாக உள்ளது. ஓ பிராண்டன், நன்றி. சரி, அங்கே பாருங்கள், உன் மூக்கு காண்டி. நன்றி குட்டி. நான் எங்கிருந்தேன்? நமக்கு சில ஸ்ட்ராஸ் வேண்டும். அதை பிரிட்டனிக்கு பரிமாறலாம். மெல்லிய மனம். பாட்டி, சரி, அடுத்ததுக்கு செய்வோம். நான் ஒரு அருமையான காக்டெயில் செய்வேன். அனைத்து பொருட்களையும் ஒரு கலக்கியில் சேர்த்து மார்மலேடு பீர்ஸ் பாண்டா. இது ருசியாக இருக்கு. நீங்க தயாரா? நாமெல்லாம் கலக்கணும். இல்லை இல்லை,
பர்பேரி வானவில் நிறங்கள் பார்க்கவும், அதை கண்ணாடி ஒன்றில் ஊற்றிக்கொள்க மற்றும் சில பர்பேரிக்கான நேரம். ஓ, இது சரியாக வேலை செய்யவில்லை. நான் என் கைகளால் செய்யலாம். மலர் அலங்கரிக்க நான் சில ஸ்ட்ராபெரி சீரப்பையும் நட்ஸ் பச்சை கண்டியையும் பயன்படுத்துகிறேன். அவை மிகவும் பிரகாசமாகவும் அழகாகவும் இருக்கின்றன. நான் முடித்து விட்டேன். இப்போது சமையல் செய்ய என்னுடைய வரிசை. இந்த நிறமுற்றுள்ள குப்பையை எல்லாம் அகற்ற வேண்டும். எனது சொந்தமான பொருட்களை வைத்துக் கொள்கிறேன். நான் என் தனிப்பட்ட மார்க்க குடிநீர் தயாரிப்பேன். எனக்கு என் மருந்துகள் மட்டுமே தேவையாகும். இறுதியில் வேதியியல் எல்லாவற்றுக்கும் தீர்வாகும். சரியான குடிநீருக்கு எனக்கு ஆய் பொருட்கள் மட்டுமே தேவை. பிரிட்னை இது போன்ற எதையாவது முயற்சித்ததில்லை. எல்லாத்தையும் என்னோட ஓடில் ஊற்றுகிறேன். புதன்கிழமை நீங்கள் ஒரு சிறந்த அறிவியலாளர். என்னை கவனச்சிதறலாக செயல்படுத்தாதே. குறைந்த நேரமே இருக்கிறது. நான் ஏற்கனவே ஒரு கண்ணாடி நிரப்பிவிட்டேன். இரகசிய பொருளை தயாரிக்க வேண்டும். எல்லாவற்றையும் கலக்கி. ஓப்ஸ், அது ஒரு மோசமான யோசனை என்று தோன்றுகிறது. ஆனால் அது சரிதான். நான் இன்னும் உயிரோடே இருக்கிறேன். ரகசிய கூரை சேர்க்கிறாயா? அருமை. பிரிட்டனி, நீ எடுத்து பாரு. உதவுங்கள். கீழே விழும் காக்டெயில்கள் சுவைக்க வேண்டும். சூப்பர். நான் இதை முயற்சிக்க விரும்புகிறேன். பூகையும் இருக்கிறது. மன்னிக்கவும் அக்கா, ஒரே துஸ்வப்னம். புதன் அது மிகவும் அதிகம். என்ன? நன்றி. ஜான் ஆயிடுச்சுவும் பாட்டி, இது மிகவும் மோசமானது. இப்போது இதை பரிசோதிக்க வேண்டும். இது மிகவும் உவகை அளிக்கிறது போல தெரிகிறது. பெரியது மற்றும் வண்ணத்துடன் எனக்கு இது மிகவும் பிடிச்சு. இதுதான் வெற்றியாளர் என்று நிச்சயமாக சொல்ல முடியுமா? ஓ, நான் வென்றேன். நன்றி சிறிய சகோதரி. இந்த முறையில் நான் சுவாரஸ்யமானதாக ஒன்றை நினைத்தேன். எனக்கு உருளைகள் வேண்டும். நீ அதை செய்வாயா? சரி, அவன் ஆகலாம். நான் நினைக்கிறேன் அனைவரும் தயார். நான் எங்கு தொடங்க வேண்டும்? நான் முதலில் செய்வேன். பேசலாமா? நோரி. இப்போது கொஞ்சம் அரிசி. நாங்கள் இதை நோரியில் வைத்து, என்னிடம் என்ன இருக்கிறது பாருங்கள். அதில் சில விளைவுகளை கூட சேர்க்கலாம். ஓ, அதில் என்ன இருக்கிறது? எனக்கு மீன் தேவைக்கு. இது பச்சையாக இருக்கிறது. மிகவும் கேவலமாக. அவகாடோவும் மாங்காயும் சேர்க்கலாமா? பாருங்கள், இது மிகவும் சுவையாக இருக்கும். இது என் யுக்தி பாட்டி. இது வேலை செய்தது. நான் எல்லாவற்றையும் உருட்டுகிறேன். இது அழகாக நிஜமாக இல்லை. மேலும் இது அதிவேகமாக சுவையாக இருக்கும் என்று நம்புகிறேன். அற்புதம். இப்போது எனக்கு சிறிது கிரீம் வேண்டும். கொஞ்சம் மஞ்சளா மற்றும் வெள்ளை. இது ருசிகரமாகவும் இனிக்கவும் இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ராபெரி சிரப் மற்றும் முடிந்துவிட்டது. இது பயங்கரமாக இருக்கிறது. ரோல்களை சரியாக எப்படி சமைப்பதை உங்களுக்கு காட்டுகிறேன். வியப்பில்லை, இதில் எதுவும் கடினமில்லை. நமக்கு அரிசி தேவை. அதை உருண்டைகளாக செய்யுங்கள். அடுத்தது, எதிர்காலத்திலிருந்து ஒரு காட்சி எனக்கு வந்துவிட்டது. நான் என் நினைவுபடி அதை செய்வேன். இங்கு சில மண்டைகள் நொறியில் செய்தவை. நம்ப முடியாது. அடுத்ததை காராய் கேவியரை போடுகிறது. அவன் சீஸ் சேர்க்கப்பட வேண்டியுள்ளது. நான் ஒரு அழகான சிலந்தி வலை வடிவத்தை வரைந்து காட்ட முடியுமா? கஷோத்தாரிணி, சிவப்பு மிளகாய். உதவுங்கள். வைத்தியம் சென்றுவோம். இதோ என் சிறிய பாத்திரம். அற்புதம். ரோல்கள் அங்கே வைத்து வாசபியை சேர்க்கிறேன். முடிந்தது. ஓ,
ஓ என் தேவா, உங்கள் கிண்ணங்கள் மிக ருசியானவை. நான் என்ன செய்ய வேண்டும்? அதனை நான் விரைவாக செய்ய வேண்டும். முக்கியமானவை ஆரஞ்சு அரிசி, மீன், சில வெள்ளரிக்காய்கள் மற்றும் சில சீஸ். ஆம், அதுவே சரியானதாக தோன்றுகிறது. சரி, எல்லாவற்றையும் உருவாக்குகிறேன். என் சமையல் குறிப்பை கொஞ்சம் தாமதமாக காட்டுவேன். ஓ ஓ, அதுவும் நல்லாதான் தோணல. ஓ மனிதரே, சரி, தலை கவனமாக இரு. சரி, மேத்தத்தில் வருகிறேன், பார்க்கலாம். யார் கெட்ட பிங்கோ? சரி, ஆகவே நான் வயதான. என்னுடைய பணம் எங்க? நாம் ஒரு ரோல் செய்யலாம் மற்றும் நாங்கள் அவற்றை ஒரு வடிவமைப்போம். நாங்கள் அவற்றை அழைப்போம். அரிசி மலிவு. அது குபி, நீயும் ரொம்ப அழகா இருக்கிறாய். தெற்கு சச் சிறிது எடுத்து வெண்ணிப்பின் மேல் விளையாட்ட முடிக்கவும். நான் சேவையில் சேர ஆசைப்படவில்லை. பிடிச்சதா? பிரிட்னிக்கு பிடிச்சது. நான் நம்புகிறேன். ஆஹா, எத்தனை ரோல்ஸ்! ஆஹா, இது முதல் முறை நான் ஒரு பிங்க் ரோல் பார்க்கிறேன். நான் இதை முயற்சிக்க வேண்டும். அம்மா, எல்லாமே குலைந்து போயிற்று. இப்போ என் கைகள் அழுக்காகிவிட்டது. பாட்டி, அதுதான் நான் எதிர்பார்க்கவில்லை. இப்போ இதை புகட்டி பார்ப்போம். அசம்பாவிதம், இது மிகவும் பிரகாசமாக தெரிகிறது. மேலும் மேலே இருக்கும் கிரீம் இனிப்பாக இருக்கிறது. இதை பிங்க் சாஸில் மூழ்க வைத்து சுவையை சரிபார்ப்போம். அதை விடுங்க, நீங்கள் நல்லா செய்கிறீர்கள். பற்கள் பற்றி என்ன? இது சாதம்தான். இது சலிப்பு. எனக்கு இது பிடிக்கவில்லை. எனக்கு இதை சற்று மாற்றி ருசிக்க விரும்புகிறேன். மீண்டும் அப்பா, அவன் நமக்கு வந்து கொண்டிருக்கிறான். நான் நம்ப முடியவில்லை. நான் அனைவரையும் மீண்டும் வென்றுவிட்டேன். இந்த முறை குழந்தை எந்த உணவை விரும்புகிறது என வியக்கிறேன். குக்கீஸ். படமும் அருமையாக இருக்கிறது நண்பா. நமது ஹீரோக்கள் அதை சமைக்க முடியுமா? அனைவரும் ஒப்புக்கொண்டுள்ளனர். அருமை, நான் அதை செய்ய முடியும். முதலில் நான் குக்கி மாவு செய்வேன். எனக்கு மாவு வேண்டும். மேலும் ஊற்றுகிறேன். உங்களுக்கு இனி மாவு தேவையில்லை. ஒரு முட்டையை உடையுங்கள். நீங்கள் அதை புரிந்து கொள்கிறீங்களா? ஆமாம், இப்போது பால் கொஞ்சம் சேர்க்க வேண்டும். இதை நிரப்புகிறேன். கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக் கொள்கிறேன். இனிமையாக இப்போது எல்லாவற்றையும் கலந்து விட வேண்டும். ஆஹா, மாவு மிகுந்த கடினமாகி வருகிறது. கடினமாக இருக்கிறது. ஒரு நிமிடம் காத்திருங்களேன், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவை. இப்போது மாவை உங்கள் கைகளால் பிசையுங்கள். அதை பாருங்கள், அது ஸ்லைமை போல இருக்கிறது. அதை ரோலிங் பின்னால் உருட்டுவோம். அது மிகவும் நன்றாகவாயிருக்கு. இப்போது குக்கிகளை வெட்டி வேறு வடிவங்களில் நடப்போம். எனக்கு சரசரப்புகள் உள்ளது. அருமையாக இருக்கிறது. எல்லாவற்றையும் அடுப்பில் போடுகிறேன். எனக்கு எனது குட்டீஸ் வேக வேண்டும். இத்தனை டிகிரியில் அமைக்க வேண்டும் என நினைக்கிறேன். எனக்கு தெரியவில்லை. அதிகப்படியானவை செய்ய வேண்டும். அருமை. உங்களுக்கோ? அது எனக்கு கவலை இல்லை. மிகவும் சுவையான குக்கீஸின் ரெசிபியை நான் தேடி இருக்கிறேன். அப்பா, அதுதானே எனக்கு வேண்டும். ஓ, எனக்கு காகாவோ தேவை. வெள்ளிக்கிழமை பகிர்வாயா? உன் குழந்தையும் நான் எஞ்சியவற்றை சேர்க்கிறேன். சூப்பர், நன்றி. செலாம். ஓ, எல்லா கேக்காவும் எங்கே? புதன்கிழமை. சரி சரி, நான் சாக்லேட்டை எடுத்துக்கொள்கிறேன். அது கேக்காவை விட கெட்டதில்லை. என்னுடைய குக்கி மாவில் நான் சாக்லேட் சிறு துண்டுகளை உடைக்குகிறேன். இது நல்லதாக இருக்க வேண்டும். ஓ, நான் ஒரு நிமிஷம் காத்திருக்க முயன்றேன். சேர்த்துட்டீங்களா? ஓ, சரி, எல்லாவற்றையும் கலக்கிறேன். குக்கீகளை உருவாக்குகிறேன். ஓ, அதை கையோடு பிடிக்காதீர்கள். எல்லாவற்றையும் ஓவனில் வைக்க வேண்டும். நன்று. உன்னமாக இதை செய்வோம். வெப்பநிலையை அமைத்து ஆகிடும். காத்திருக்கிறேன். என்ன நடக்கிறது?
அது என்ன? என் குக்கீஸ் இவ முற்றிலும் கருப்பு. இதுவா? இது உன் குக்கீஸ். ஆனால் இவ ஏன் இவ்வளவு கருப்பு? இது ஒரு கஷ்டம். என் குக்கீஸ் கருகிய ரொட்டை. தயவு செய்து, நான் மிகவும் சோகமாக இருக்கிறேன். என்ன செய்ய வேண்டும் என்பதை கண்டுபிடிக்கவில்லை. ஓ, நீ செம்ம ஒரு புத்திசாலி. பிரச்சனை தீர்க்கப்பட்டது. நாங்கள் நியூடில் குக்கீஸ்களை வைத்தோம். கொஞ்சம் பால். முடிஞ்சது. நான் உலகின் மிக சுவையான குக்கியை செய்வேன். சிறிது சாக்லேட்டை உருக்க வேண்டும். குக்கீகளை ஒரு கம்பியில் கொட்டி உருகிய சாக்லேட்டில் மூழ்க வைக்கின்றேன். சுவையாகவும் அழகாகவும் இருங்கள். அதற்கு வண்ண நிற ஸ்பிரிங்கிள்கள் சீலிக்கப்படுகின்றன. எதுவும் சுவையாக இருக்கும். அருமை. என் குக்கீகள் தயார். ஆனா cookies பார்க்கல. சற்றி என்று வருவோம். ஹைப்பர்ஸ்லிங் குரலை ட்ரெயின் துடைக்கும். இது இனிக்கும் சாக்லேட் ஸ்பான்ஸ் கேக் ஆக இருக்கும். உங்கள் பார்வைக்கு நன்றி. வாட்டர் கார்ட்ஸ் கிரீம் வருக. அற்புதம். மர்மலைட் புழுக்களின் ஒரு அடுக்கு, மறு அடுக்கு சுவையூட்டப்பட்ட கிரீம் மற்றும் கொஞ்சம் சாக்லேட் சரபு. Davon சில ஓரியோ ஸ்டீவை சாங் ஆசரம் ஃப்ரெடி வெஸ்டரும் பூரணத்தில் ஓர் RIP எழுதுங்கள். இப்போ செவ்வாய் குறவை வஞ்சிய நுழைக்கணும். சில இனிப்பு எலும்புகள் மற்றும் இன்னல் அகற்றுவதற்கான கரண்டிகள். ஜாஃபர் ஜிம் பிரிட்னி, நீங்க முயற்சிக்கலாம். அது ஏற்படாது. அவர் கொன்றார். எல்லாவற்றும் எவ்வளவு சுவையாக இருக்கின்றது. இது என்ன? பிஸ்கட் போல தெரியவில்லை. மேலும் ஒரு மாட்டு நல் இருக்கிறது. இது கல்லறையை போல தெரிகிறது. அது என்ன? சுவையானது. இங்கே என்ன இருக்கிறது? இந்த பட்டாம்பூச்சிகள் மிகவும் அழகாக உள்ளன. நான் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். அருகமாக இருக்கிறது. குக்கீகள் இவை ஆகி போய் கிடக்கின்றன. அவர்கள் அதை சாக்லேட்டின் கீழே சாப்பிட்டனர். அது நீ இல்லை. இது ஒரு கேலியா? பாலை குடித்து கழுவுங்கள். ஓ, குக்கீஸ் என்னால் வரையப்பட்டதைப் போலவே உள்ளது. ஆனால் என்ன தேர்வு செய்ய வேண்டும்? புட்வார் ஏன் வெற்றி பெற்றுள்ளது? கேள்வி கணப்படமானது. சரி, நாம் தொடங்கலாமா? நான் முதலில் செய்வேன். வாவ், ஒரு சாக்லேட் பார். குளிர். ஆனால் இதில் என்ன தவறு? நான் இதை எப்படி சாப்பிடுவது? இது முழுவதும் உருகிவிட்டது. நான் உன்னை பொறாமைப்படவில்லை. நாம் ஏதாவது உடனடியாக யோசிக்க வேண்டும். ஒரு யோசனை. என் சாக்லேட் பாரை எப்படி சாப்பிடுவது என எனக்கு தெரியும். எனக்கு பனி மற்றும் கத்தரிக்கோல் தேவை. ஆனால் முதலில் நான் கொஞ்சம் முயற்சி செய்கிறேன். ருசியாக இருக்கிறது. நீர்ம சாக்லேட்டை பனிக்கட்டியில் ஊற்றினால் அது கடினமாகிவிடும். அப்போ நான் அதை பாதுகாப்பாக சாப்பிடலாம். மேலும் சாக்லேட்டுடன் வரைதல் மிகவும் வேடிக்கையாக இருக்கும். இது அருமையாக வந்துள்ளது. என் வாயில் ஏற்கனவே நீர் ஊறுகிறது. நான் அதை முயற்சி செய்கிறேன். ருசியாக இருக்கிறது. மேரி, நீ என்ன பார்க்கிறாய்? வாராய். ஒரு உறைந்த சாக்லேட் பார். உண்மையிலா? இது முழுவதும் பனியால் நிரம்பியுள்ளது. அது சிறந்தது. நாம் பார்ப்போம். ருசியாக இருக்கிறது. இது சுவையாகவும் மனமாகவும் இருக்கிறது. ஆனால் இது கல்லை போல இருக்கிறது. நான் கடிக்க முடியாவிட்டால் அதை எப்படி சாப்பிடுவது? ஓ வா உடை. ஓ என் கடவுளே, வா. சரி, நான் இது ஐஸ்கிரீம் போல நக்கி பார்க்கறேன். என்ன? வாவ், உனக்கு இது எப்போ ஆகும்? நல்லா ராங் கேட்டா சாக்லேட் பார் கிடைச்சது. நான் சாக்லேட்ல இருந்து எந்த வடிவத்தையும் உருவாக்கி அதை சாப்பிட முடியும். உதாரணமாக ஒரு பூனைக்குட்டி. கொஞ்சம் முறை நான் சொல்ல இருக்க போறேன். இல்ல ஐநங்க தலம். சரி, உறைந்த வாஃபிள். எனக்கு வாஃபிள்கள் பிடிக்கும், ஆனால் உறைந்தது இல்லை. இது கல்லால் செய்யப்பட்டது. உங்களுக்கு என்ன? பார்ப்போம். ஆம், அதுதான் அதிர்ஷ்டம். எனக்கு தயாரான மணமுள்ள வாப்பிள் உள்ளது. ருசியானது. அதை சாப்பிட காத்திருக்க முடியவில்லை. ஓ,
இது மிகவும் சூடாக இருக்கிறது. என் கை இது எரிகிறது. மேரி, ஏன் வாப்ளை பிடி. ஓ, இப்படி மிகவும் நல்லது, நன்றி. ஆனால் என் வாப்ளை எப்படி சாப்பிடுவது? இது மிகவும் சூடாக இருந்தால் ஒரு யோசனை, இது அழுக்காகாமல் இருக்க நீங்கள் ஒரு முள்கம்பி மற்றும் கத்தியை பயன்படுத்தி சாப்பிட்டால் உங்கள் கைகள் பாதிக்கப்படாமல் இருக்கும். நான் முயற்சிக்கிறேன். நான் போகிறேன். ஏதாவது நடந்தால். சுவையாக இருக்கிறது. நீ என்ன செய்கிறாய்? முட்டாள் உறைந்த வாஃபிள். வா உடை. ஓ என் கடவுளே, ஹூரே! நான் ஒரு துண்டு சாப்பிடலாமா? இல்லை, இது இன்னும் கடினமாகவே இருக்கிறது. சரி, நான் இதை முழுவதும் சாப்பிட மாட்டேன். மியா, கவலைப்படாதே. அம்மா, கவலைப்படாதே. பாரு, என் வாஃபிள் இருவருக்கும் போதும். சரி, சேர்ந்து போகலாம். வாவ், மார்ஷ்மெல்லோஸோட சூடான சாக்லேட் சுவையா இருக்கு. எனக்கு இது பிடிக்கும். ஆனால் யாரோ ஒருத்தர் குளிர்ந்ததை வச்சிருக்காங்க. பிங்கோ, நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் இதை ஸ்ட்ரா கொண்டு பண்ணுவேன். ஆனா ஏன் நான் அதை கீழே வைக்க முடியல? ஹூரே! எனக்கு உண்மையான சூடான சாக்லேட் கிடைச்சது. அது நியாயம் இல்ல. என் சாக்லேட் ரொம்ப குளிர்ந்தது. அது ஊற்றப்படுவதில்லை. இல்ல, நான் அதை நக்குவேன். இது உண்மையில நல்லது. இது ஐஸ்கிரீம் போல இருக்குது. ஆம், ஏன் பிடிச்சது? எனக்கு மிகவும் இனிமையான மற்றும் மென்மையான மார்ஷ்மெல்லோக்கள் கிடைச்சன மற்றும் சாக்லேட் மிகவும் சூடாக இருக்கிறது. அவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. நான் என்ன பண்ண வேண்டும்? ஒரு யோசனை. நான் கையுறைகள் அணிஞ்சு அதை குடிக்கலாம். அப்போ என் கைகளுக்கு எதுவும் தெரியாது. சிறப்பு. ருசியாக இருக்கிறது. நீ உன் கண்களை நக்குகிறாய். சரி, நீங்க முதலில் ஏன்? நாம் சேர்ந்து போகலாம். 3, 2, 1 போ. நூடுல்ஸ். சிறப்பு. ருசியானது. ஆஹா, குளிர்ச்சியாக இருக்கிறது. காத்திரு, இது உறைந்து விட்டது. நான் இருக்க கூட முடியவில்லை. என் சாப்பாட்டு குச்சிகள் நான் செய்தேன், ஆனால் அது மேம்படவில்லை. ஆம், துரதிர்ஷ்டம். இப்போது நான் ஒரு சுவையான சிற்றுண்டி சாப்பிட போகிறேன். நான் நிஞ்சா போல எழுவேன். சரி, இதை பரிசோதிப்போம். ஓ ஆம். ஓ இல்லை, என் வாய் அது எரிகிறது. கவனமாக இரு. நான் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. எனது நூடுல்ஸை எவ்வாறு உருக்குவது எனக்கு தெரியும். கொஞ்சம் உதவுங்கள் மியா. ஆம், இப்போது நான் என் நூடுல்ஸையும் சாப்பிட முடியும். சிறப்பாக மாறியதாக தெரிகிறது. இந்த நூடுல்ஸ் மிகவும் காரமாக இருக்கின்றன. உதவியதற்கு நன்றி. இப்போது நான் சிற்றுண்டி சாப்பிடுவேன். எவ்வளவு ருசியா இருக்குது. ஓப்ஸ், மன்னிக்கவும், மரியாதையை மறந்துட்டேன். ஏய், விரல்களில் நடக்கும் போர் யார் முதலில் இருப்பார்களோ என்பதை காட்டும். நீங்கள் என்ன வெல்ல முடியாது. அதை பற்றி நாம் பார்ப்போம். ஆம், நான் வென்றேன். என்னிடம் என்ன இருக்கிறது? உருகிய லாலிபாப். இந்த பொருளை எப்படி சாப்பிடுவது? சரி, உன்னால் என்ன? வாவ், எனக்கு உருக்காத லாலிபாப் இருக்கிறது. அதை சுவைக்க காத்திருக்க முடியவில்லை. காத்திரு, என் நாக்கு உறைந்து விட்டது. அது வலிக்கிறது. ஆனால் நான் மியா மீது எப்படி கிண்டல் செய்ய வேண்டும் என்று தெரியும். என் பொருட்கள் எங்கே? அருமை. ஓ மியா, எனக்கு உதவுங்கள். இது என் நாக்கில் உறைந்து விட்டது. ஓ, நான் உங்களுக்கு உதவ போகிறேன். காத்திருங்கள். நான் செய்துட்டேன். உங்கள் நாக்கு விடுபட்டது. என்ன? நான் கொஞ்சம் அதிகமாக செய்து விட்டேன் என்று நினைக்கிறேன். என்ன? முட்டாள் நகைச்சுவைகள். நான் என் லாலிபாப் சாப்பிடுவேன். எனக்கு ஒரு யோசனை வந்தது. கிராமேல் கொண்டு பபிள்ஸ் ஊதினால் எப்படி இருக்கும்? வாவ், நான் இதை நல்லா செய்கிறேன். இந்த பபிள்ஸ் ரொம்ப சுவையா இருக்கின்றன. நானும் முயற்சி செய்யலாமா? இல்லை, இதோ. எனக்கு கத்தரிக்கோல் வேண்டும். ஏய், நீ எங்க போற? நான் முதலில் அதில் என்ன இருக்கிறது என்று ஆச்சரியமாக இருக்கிறேன். நகெட்ஸ் ருசியானது. அதை சுவைக்க காத்திருக்க முடியவில்லை. ஓ ஓ அவர் ரொம்ப சூடா இருக்காள். சத்பிரானே, எவ்வளவு சுவையா இருக்கு. அழுதழையரு, உன் உணவை நீ சுவைக்க நேரம் வந்துடுச்சு. சரி, உறைந்த நகெட்ஸ். நான் அவற்றை எப்படி சாப்பிட போறேன்? ஒரு பாக்கெட்டையும் திறக்க முடியல. உனக்கு உதவுகிறேன். பாரு, அதுதான் இதோ. நீங்கள் அதை செய்ய வேண்டாம். நான் அதை திறக்காதிருந்தால் நல்லா இருந்திருக்கும். சரி, நான் முயற்சிக்கிறேன். ஓ, அவை கல்லை போல இருக்கின்றன. ஒரு யோசனை, அவற்றை சூடாக்கலாம். என்கிட்ட ஒரு இரும்பு உள்ளது. அதை நான் முயற்சிக்கிறேன்.
எவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டும் என்று ஆச்சரியம். ஓ, அந்த வாசனை என்ன? அவை முடிந்து விட்டன. இது வேலை செய்தது போல தெரிகிறது. நகெட்ஸ் தயாராக உள்ளன. ரொம்ப சுவையாக இருக்கிறது. நான் உண்மையில் சீட்டோஸ் சாப்பிடுவேனா? அதுல என்ன இருக்கிறது என்று கண்டுபிடிக்க காத்திருக்க முடியவில்லை. ஓ பாருங்கள், அது என்ன? நான் முதலில் திறக்கப் போகிறேன். எனக்கு ஒரு பீட்சா இருக்கிறது. சரி, இது நியாயம் இல்லை. நான் எதிர்க்க முடியாமல் போனதற்கு மன்னிக்கவும். எனக்கு பீட்சா மிகவும் பிடிக்கும். எவ்வளவு சுவையாகவும் மணமாகவும் இருக்கிறது. அற்புதம். இப்போது உன் முறை. சரி, எனக்கு சுவையானது எதுவும் கிடைக்குமா என உறுதியாக தெரியவில்லை. ருசியானது. சரி, பீட்சா, ஆனால் அது உறைந்துள்ளது. ஆம், நான் நினைத்தது போலவே. சரி, நான் முயற்சிக்கிறேன். என் பற்கள். இதை என்ன செய்ய வேண்டும்? நான் எப்படி கடிக்க வேண்டும் என்று கூட தெரியவில்லை. எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் உனக்கு கொஞ்சம் உதவுகிறேன். அதுதான் கடித்து மென்றுவிடு. மேரி, இது வேலை செய்தது போல தெரிகிறது. நன்றி. ஆப்ஸ், நான் கொஞ்சம் அதிகமாக செஞ்சு விட்டேன்னு நினைக்கிறேன். ஓ மை காட். ஓ இல்லை, என் பல். நான் என்ன செய்ய வேண்டும்? உன்னை மகிழ்ச்சியாக்க என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். பீட்சா, ஒரு துண்டு எடு. இந்த முறை கவனமாக இரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடி. வாவ், நான் முதல்ல போகலாமா? இங்கே என்ன இருக்கிறது? இது ஒரு பாப்பேட். மிகவும் சிறியது, மிகவும் அழகாக இருக்கிறது. இப்போது நீ. ஆஹா, எனக்கு பெரிய பாபெட் இருக்கிறது. ஹா, இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. இதை விளையாடாமல் இருக்க முடியவில்லை. அற்புதம். உன் பணி. ஆமாம், ஆமா, வாவ். வாவ், இது எனது. உன்னுடையதை விளையாடு. சரியாக, ஆனால் இது மிகவும் சிறியது. இதனால் எப்படி விளையாடுவது? நான் அதை செய்ய முடியவில்லை. உங்க கைகள் மிகவும் பெரியதா இருக்கின்றன. ஆம், நமக்கு சிறிய கைகள் தேவை. எனக்கு சில இருக்கின்றன. அதனால் விளையாட மிகவும் எளிதாக இருக்கும். ஓ, ஏதோ தவறாகிவிட்டது. மன்னிக்கவும், நான் மீண்டும் செய்ய மாட்டேன். ஆனால் எனக்கு இன்னொரு யோசனை உள்ளது. நான் கொஞ்சம் க்ளூ மற்றும் ஒரு முடிமுள் எடுப்பேன். அந்த முடிமுளில் க்ளூவை போடுகிறேன். அருமையான வேலை. இப்போது முக்கியமான விஷயம். முயற்சி செய். எனக்கு மிகவும் குளிர்ச்சியான முடிமுள் வடிவமைப்பு இருக்கும் என்று நினைக்கிறேன். இதை முன்பு பார்த்திருக்க மாட்டீர்கள். முடிமுள், முயற்சி செய். இப்போது நான் நவீனமாக இருக்கிறேன். ஹா, மைக், நீ அடுத்தவர். என் பாப் இட். இதனோட என்ன சுவாரஸ்யமானது செய்யலாம். ஒரு யோசனை. எனக்கு கத்தரிக்கோல் இருக்கிறது. இப்போது நாம் அது வெட்டுவோம். இல்லை இல்லை இல்லை, தலையிடாத. நான் உண்மையில் விரும்பவில்லை, ஆனால் இது சுவாரஸ்யமாக உள்ளது. நான் செய்துவிட்டேன். நான் ஒரு மேதை. என் ஐபோனுக்கான இந்த கேஸ பாருங்கள். ஓ வாவ், இது சரியானது. நீ அதோட விளையாட முடியாது. ஆனால் நீங்க வேற ஏதாவது யோசிக்கலாம். எனக்கு ஒரு அருமையான யோசனை இருக்கு. வழக்கு தொடர்வதும் சுவாரஸ்யமான விஷயங்களை கண்டுபிடிப்பதையும் நான் விரும்புகிறேன். இப்போ நான் ஒரு அருமையானதை உருவாக்கப் போகிறேன். நீங்க எல்லாரும் மகிழ்ச்சி அடைவீர்கள். இதை செய்யலாம். வாவ், என்ன ஒரு கனவு. நாம் ஒரு படம் எடுக்க வேண்டும். அப்படியா? எனக்கு இதை இனி தேவையில்லை. வாவ், எல்லாம் தயார். வாவ், என் யூனிகாரன். இன்னும் ஒரு விஷயம், இதை ட்ராப் என்று அழைக்கிறார்கள். இப்போது இது ஒரு பை. இதில் நீங்கள் எதை வேண்டுமானாலும் சேமிக்கலாம். வாவ், அது குழு குழு. எனக்கும் ஒன்று வேண்டும். என்னுடையது. நான் அதை எனக்காக உருவாக்கினேன். பொறாமைப்படுங்கள். வாங்க, நாம் விளையாடி கொண்டே இருக்கலாம். வாவ், இப்போது நான் முதலில் இருக்கலாமா? வாருங்கள். ஓ இல்லை, அதற்குத்தான் நான் பயந்தேன். எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. மைக், திறக்கவும். சரி, என்னிட்ட என்ன இருக்கிறது? ஓ, என்ன ஒரு நிம்மதி. நான் உங்களை விட அதிர்ஷ்டசாலி. என்ன ஒரு சிறிய விஷயம். நான் அதை சாப்பிடுவேன். எனக்கு எதுவும் உணரப்படாது. மைக், ஏன் என்னை பயமுறுத்துகிறாய்? இனி அப்படி செய்யாது. சரி, நாம அதை சாப்பிட வேண்டும். இங்கே வா, அருவருப்பான ப்ரோக்கோலி. அவள் அதை எப்படி சாப்பிடுறாள் என்று பாருங்கள். அவள் முழுவதும் அழுக்காக இருக்கிறாள். நீங்கள் ஏன் சிரிக்கிறீர்கள்? வாங்க. ஓ இல்ல, நான் அதை சாப்பிட விரும்பவில்லை. ப்ரோக்கோலி மோசமாக தெரிகிறது. ஆனால் நான் அதை சாப்பிட வேண்டும். எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. நான் அதை சாப்பிட முடியாது. நல்லா சாப்பிடு. நன்றாக மென்று சாப்பிடு. எனக்கு இதெல்லாம் ஏன் தேவை? நான் இதை விழுங்க முடியவில்லை. இது மிகவும் அருவருப்பாக இருக்கிறது. அதை மென்றுவிடு. இதோ பேராசைக்காரன். நீ என்ன ப்ரோக்கோலியால அடிச்சியா? நீங்க நல்லாவே தெரிஞ்சுக்குவீங்க.
சரி ப்ரோக்கோலி, உன்னுடன் நான் முடித்து விட்டேன். இதோ அதுதான். இப்போது நீ இல்லை. ஆமாம். சரி, அப்படியானால் சீக்கிரமே நல்லது. அதை சுவைக்காமல் விழுங்கி விடுவேன். எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. எனக்கு பிடிக்காவிட்டாலும் எல்லாவற்றையும் சாப்பிட வேண்டும். நான் எல்லாவற்றையும் சாப்பிடுவேன். ஒரு துண்டும் விடமாட்டேன். இதுதான் கடைசி. அதுதான், நான் அதை விழுங்கி விட்டேன். ஓ இல்ல இல்ல, ஏதோ தவறாக உள்ளது. நீங்கள் முழுவதும் பச்சையாக இருக்கிறீர்கள். பிபி, நீ என்ன செய்ய போகிறாய்? அட, என்ன வாடை? மைக், திறந்து விடு. இல்லை பிபி. சரி, எனக்கு இங்கே ஒரு சிறிய கண் இருக்கிறது. சரி, நீ மைக். ஓ ஆமாம், எனக்கு பெரிய கண் இருக்கிறது. எவ்வளவு குளிர். சூசி, உன்முறை. ஆம், வாவ், இதை பாருங்கள், எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. மிக பெரியது. இது என் கண். உன் கண்களை பாரு. சாப்பிடுறேன். இதை எரிந்தால் என் வாயில பிடிக்க முடியுமா என்று ஆச்சரியமாக இருக்கிறேன். அது வேலை செய்தது. மூன்றாவது கண் என் வாயில் உள்ளது. மிகவும் மென்மையான மற்றும் சுவையான கமி கண். நான் இன்னும் சாப்பிட்டிருப்பேன். அது எனக்கு போதவில்லை. நான் இப்போது இங்க இருக்கிறேன். இது மிகவும் பெரியதும் சுவையானதும். தயவு செய்து நான் செய்யலாமா? இல்லை, என் கண். வாங்க, அதை கடிக்க எவ்வளவு வலியாக வேண்டும். ரொம்ப மோசமா? என் கண் உனக்கு கிடைக்காது. ஆம், நான் செய்வேன். அதை திருப்பி கொடு. ஐயோ, வாவ், அது ஒரு போராட்டம். இப்போ அது உடைந்து விட்டது. மன்னிக்கவும். இதோ திரும்ப எடுத்துக்கோ. அது உன்னுடையது. இல்ல இல்ல, நான் என்னை மீட்டெடுக்க எப்படி என்று தெரியும். வாங்க, இதோ ஒரு கரண்டி எடு. அப்படியே இதை சாப்பிடுவதும் மிகவும் வசதியாக இருக்கிறது, ருசியாக இருக்கிறது. நான் நிறுத்த முடியவில்லை. இது மிகவும் சுவையாகவும் இனிப்பாகவும் இருக்கிறது. இப்போது நீங்க இதை கடிக்கலாம். அற்புதமான மாமர்லேட். எனக்கு இன்னும் வேண்டும். எனக்கு இன்னொரு பாதி இருக்கிறது. என் வாழ்க்கையில் சிறந்த மாமர்லேட். இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது. சூசி, உன் கண். அப்படியே நான் கடிக்க முடிந்தால் எனக்கு ஸ்பூன்கள் ஏன் தேவை? கடித்து மென்று விடு. ஓ சூசி, உனக்கு அவ்வளவு பசிக்கிறதா? கைஸ், நான் இதை அகற்ற முடியவில்லை. உனக்கு சரியான பாடம். கவனமாக சாப்பிட கற்றுக்கொள். அது நகைச்சுவையாக இல்லை. ஓ சரி, அவளுக்கு உதவுவோம். இங்கே வா, உன் கண்ணெடுத்து விடுவோம். அந்தோ, அது வழுந்து போயிற்று. எவ்வளவு தூரம் பறந்தது பாருங்கள். ஒரு துண்டு கொடு. என் கண். நீ முடியாது. நான் உனக்கு அனுமதிக்க மாட்டேன். காகிதம், கத்தி. யார் வெல்வார்கள்? நான் வென்றேன். அப்போ அதை திற. இது ஒரு பர்கர். எவ்வளவு பெரியதும் ருசிகரமானதும். அதை விரைவில் சுவைக்க விரும்புகிறேன். அது உனக்கு மிகுந்த அதிர்ஷ்டம். எனக்கு நிச்சயமாக அதிர்ஷ்டம் இருக்கும். ஓ இல்லை, இது மிகவும் சிறியது. அதுதான் உன் அதிர்ஷ்டம். சரி, இப்போது எனக்கு ஒரு சாதாரண பர்கர் இருக்கிறது. ஆனால் இது நிச்சயமாக மிகவும் சுவையானது. முதலில் உன் பர்கரை சாப்பிடு சூசி. என்ன? சரி, நான் எப்படி இருக்க முடியும்? ஓ இல்லை, எனக்கு ஒரு யோசனை வந்தது. அழுக்காகாம இருக்க நாப்கின் எடுப்பேன். அருமை. அது உங்களுக்கு எப்படி உதவும்? நான் கத்தி மற்றும் முள் கூட எடுப்பேன். நாங்கள் எங்கள் பர்கரை வெட்டுகிறோம். ஓ, இது மிகவும் ருசிகரமாக இருக்கிறது. என் வாய்க்கு விரைவாக வாருங்கள். எவ்வளவு சலிப்பு. இது மரியாதை. ஓ, இது மிகவும் சலிப்பு. எனக்கு தூங்க வேண்டும். எவ்வளவு சுவையாக இருக்கிறது என் பர்கர். அதுதான் மரியாதை. துகள்கள் மற்றும் காகித துடைப்பிகளை அகற்றுவது முக்கியம். நீ ஏன் அப்படி செய்தாய்? விசித்திரம். அதை சாப்பிடு. எனக்கு ஒரு பர்கர் இருக்கு. எல்லோரும் இங்க பாக்குறாங்க. பர்கர்களை சரியாக எப்படி சாப்பிடுவதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். சரி, இங்க பர்கர் இல்ல. நீங்க அதை பாத்தீங்களா? வாவ், அற்புதம். நான் அதை எனக்குள் வைத்துக் கொள்ள முடியாது. ஓ மைக், இது அருவருப்பாக இருக்கிறது. இப்போது நீ. என் பெரிய பர்கர் என் வாய்க்கு வருகிறதே. ஏன் இது வேலை செய்யல? இது பிரமம் பெரியது. நான் ஒரு சாலட் சாப்பிட வேண்டியிருக்கும். மூட்டை மற்றும் கத்தி எப்படி? அல்ல வேலை. இப்போது முயற்சிப்போம். இது வேலை செய்யல. எதுவும் வேலை செய்யல. இதுக்கு ரொம்ப சிறியது. என்னிடம் ஏதோ ஒன்று உள்ளது. சரி. வாவ், என்ன பெரிய கத்தி. இது நன்றாக வெட்டுகிறது. ஹூம் சிந்தி பாபு சிந்தி. சரியாக ஒரு சங்கிலி சா. என்ன ஒரு கனவு. இப்போது இது நிச்சயமாக வேலை செய்யும். சரி, கவனமாக இரு. இது உண்மையில் வேலை செய்கிறது. அற்புதம். நான் உன்னை இப்போதே சாப்பிட போகிறேன். அருமை, நான் அதை செய்தேன். எங்களிடம் பொருட்களை எறிவது வேலை செய்திருக்கலாம். மன்னிக்கவும். எனவே எனக்கு இனி சாலட் தேவையில்லை. நான் என் பர்கரை சாப்பிடலாம். எனக்கு ஒரு துண்டு. சரி, அதை சாப்பிடு. இனி கஞ்சன்.
ஆனால் எனக்கு உலகிலே ருசியான பர்கர் இருக்கிறது. எவ்வளவு சுவையாக இருக்கிறது. சாஸ் சுவையாக இருக்கிறது. ஒரு துண்டு போதல்ல, எனக்கு இன்னும் வேண்டும். இங்கிருந்து ஒரு கடி எடுக்கிறேன், அங்கிருந்து ஒரு கடி எடுக்கிறேன். நம்ப முடியல. ஓ, ஒரு துண்டும் விட மாட்டேன். கடைசி துண்டு வரை சாப்பிடுவேன். என் வாழ்க்கையில் மிகவும் சுவையான பர்கர். நான் அதை விரும்புகிறேன். எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. எந்த மரியாதையும் இல்லை. ஓ, நான் அதிகமாக சாப்பிட்டேன். இனி முடியாது. நீங்க உங்களை போல தெரியவில்லை. ஓ இல்ல, எப்படி? உன்னை பாரு, எவ்வளவு இரத்தமாக இருக்கிறாய். அவை சில கன்னங்கள். நான் புறக்கணிக்கப்பட்டேன்.